சன்யா நான் வீட்டு வேலை பரபரப்பாக முடியுது போல சாயந்தரம் வேலை. ஆமாம், சாயந்தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் பாப்பா அப்பா எல்லாம் வந்துருந்தாங்க. கேட்டு ஜெயஸ்ரீ பழத்தை வந்து அணி வச்சிருக்கு. ஆனால் செங்காயும் வந்து அணி லைட்டாக சீண்டி பார்த்துது எப்போ பழமாகும் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மல்லாட்டை ஆணி போனோம் இல்லையா, அது வந்து உரிச்சு நல்லா அழகான பாத்திரம் வந்து காய வச்சு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம போய் மல்லாட்டை ஆடின்னு வரலாம் சொல்லிட்டு தான் நானும் அப்பா போகிறோம். டிரைவர் வந்து மாற்றிட்டேன். யாருன்னு பார்த்தா டிரைவர் வந்து அப்பா தான், ஜெயஸ்ரீ அப்பா தான். இன்றைக்கி ஜெயஸ்ரீ வந்து மாற்றிட்டேன். நானும் அவரும் போய் தான் போய் மல்லாட்டை அரைச்சிட்டு வரலான்னு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஊர்லேருந்து வந்து பொண்ணுக்கு எது வாங்கி தரல சொல்லிட்டு அவங்க வந்து பழங்களை வந்து பழம் வாங்கிக்கிறாங்க பாருங்க. ஜெயஸ்ரீ அப்பா வந்து நான் ஊருக்கு போய் வந்து 15 நாளைக்கு மேலே அது மேலே வந்து சரணையாக வந்து நான் பார்க்கவே இல்லை, போய் பார்த்து விடலாம் சொல்லியிருந்தாரு. சரி வாங்க போய் வரலாம் சொன்னேன். என்னட்டினே போய் வந்து பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாரு பாருங்கன்னு என்ன சொல்லிட்டு. காலுக்குலாம் வந்து பச்சை திராட்சை எனக்கு பிடிச்சது. உனக்கு தனியாக அப்பா வாங்கிக்கிறாருமா. பாருடா, இப்போ வந்து செவ்வாழை வந்து 1 கிலோ 100 ரூபா. இது வந்து அப்புறம் உனக்கு நான் சொன்னேன் இல்லையா, உனக்கு வந்து 4 கிலோ வாங்கிடுறாங்க. அப்புறம் வந்து 1 கிலோ வந்து ஆப்பிள் வாங்கிடுறாங்க. திட்டமாக வந்து அவங்களுக்கு வந்து மற்றபடி எதுவும் வாங்க தெரியாது, ஏன்னா வந்து சளி பிடிச்சிடும். திட்டமான ஒரு பொருள் வந்து வாங்கிறாங்க. 1 மணம் பூ வாங்கி வந்துடுறாங்க, கொண்டு மல்லிகை. அது போதுமே. சரி எத்தனை கொடுத்துட்டு அப்பா என்ன சொன்னாங்க, நான் தனியாக போனால் எனக்கு ஒரு மாதிரி செய்யாக்கிற மாதிரி தெரியுது, நீ அம்மா கூட போய் பார்த்து வரலாம்னு சொல்லி போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அடிக்கடிக்க பார்த்து வரேன், நீ மட்டும் போய் பார்த்துட்டு நான் மட்டும் போய் கூச்சமாக ராதா நீங்களும் வாங்கலாம் சொல்லி கொடுக்குறாரு. நாங்களும் கும்பலை பார்த்து மாரி ஆச்சு, பார்த்துட்டு வந்துடலாம் ஜாலியானா. சரி போகலாமா? போகலாம். சன்யா நான் வீட்டு வேலை பரபரப்பாக முடியுது போல சாயந்தரம் வேலை. ஆமாம், சாயந்தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் பாப்பா அப்பா எல்லாம் வந்துருந்தாங்க. அப்போ உள்ள படம் பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கதை பேசுகிறாங்க, வெளில வந்து கண்டுக்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த நாய் வளர்ந்துட்டு ஆனால் காலை பிடிச்சி கடிக்கு சன்யா. இவங்களே அப்படி தான் பழகிட்ட வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருக்கேன். சரிங்கக்கா. கொய்யா மரத்தில் கொய்யாக்கால இருக்குது மரத்தில் ஏற முடியாது. வாங்கோல் இருக்குது, அந்த சைடு பாரு 2-3 பழம் இருக்குது. இங்கே கொய்யா மரத்தில் வந்து கொய்யாக்காருக்கு சொல்லிட்டு ஜெயஸ்ரீக்கு வந்து சரணையா வந்து பேசி தராங்க பாருங்க. கொய்யாக்கா அழகாக இருக்குது. ஒரு பழம் வந்து பேசி கொடுத்தா அது வந்து செங்கா பெரியங்கம்மா பார்க்கலாம். அழகாக இருக்குது. ஜெயஸ்ரீ எங்கள் காட்டுக்கு எலி கடிச்சிச்சு, எலின்ற அணில் கடிச்சிட்டா கேட்டு ஜெயஸ்ரீ பழத்தை வந்து அணில் கடிச்சிருக்கு. ஆனால் செங்காயும் வந்து அணி லைட்டாக சீண்டி பார்த்துது எப்போ பழமாகும் அப்படின்னு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அது பசிக்கு வந்து அது வந்து சாப்பிட்டு பாருங்க. ஆனால் அணில் கடிச்சு பார்த்தா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க. வாங்க அறிங்க சாப்பிட்லாம். சரணையா இன்னும் காய் இருக்கான்னு தேடுறான், செக் பண்ணிக்கிறேன். சரிம்மா. ஜெயா பிரியாணி எப்படி இருக்கு? அவனு அப்பா அப்பாக்கா தாத்தாலாம் வரும்போது செய்யும்போது சோறு கொஞ்சம் ரப்பா இருந்தது. சாப்பிட முழு தாத்தா சொல்லிட்டு சாப்பிட கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காரு. ஆனா இப்போ வந்து எவ்வளவு சாப்பிடுறோம் சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குது. ஏய் ஒண்ணு சூப்பரு மாத்திக்க வேண்டியதான் என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? சரி ஓகே ஜெயா நல்லா சாப்பிடு. வளர புள்ள நல்லா சாப்பிட்டா தான் நல்லா வளருவேன். பாய் மாமா, பாய். நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. பாய். பிரியாணி சாப்பிடுங்க 2 பேரும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும் தான் சாப்பிட்டோமே, 2 பேரும் சாப்பிடவே இல்லை. சரி 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 சாப்பிடுங்க. பாய் பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் மல்லாட்டெல்லாம் அழகாக எண்ணெய்லாம் ஆடினு வந்தாச்சு. பார்க்கலாம் எவ்வளோ எண்ணெய்னு. நம்ம போனோடனே எடை போட சொன்னாங்கன்னு எடை போட்டு பார்த்தேன். 18 கிலோ மல்லாட்டை பயிர் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் வந்து ஒரு கிலோ பயிர் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். 18 கிலோ தான் வந்தது. 18 கிலோ வந்து ஆடினேன். சொல்லுங்க, நான் 5 லிட்டருக்கு
நான் ஒரு 5 லிட்டர் கூட வராது சொல்லிட்டு நான் வந்து 5 லிட்டர் கேன் தான் எடுத்து போனேன். அங்கே போனால் இன்னும் ஒரு 3 லிட்டர் எக்ஸ்ட்ராவே வந்தது. அதனால் வந்து இன்னொரு கேன் நான் வந்து வாங்கிக்கினேன். இது வந்து 3 லிட்ரு, இது வந்து 5 லிட்ரு, மொத்தம் வந்து 8 லிட்டர் எண்ணெய். புண்ணாக்கு நம்ம தான் மாடு வச்சுக்கிறது இல்லையா, இன்னத்துக்கு நம்ம விட்டுட்டு வரணும். கிலோ 10 ரூபா வாங்கிக்கிறாங்க, 150 ரூபா வாங்கிக்கிறாங்க. இது வந்து புண்ணாக்கு கை கொண்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. இது வந்து 9 கிலோ புண்ணாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ புண்ணாக்கு வந்து செக்கில் ஒரு நின்று போச்சு. சூப்பராக வந்து எண்ணெய் அடி இருந்துச்சு. அப்போ வந்து புண்ணாக்கு இது வந்து நாமளாம் ரெடி பண்ணி புது புண்ணாக்கானா கடையில் வந்து வாங்குறது வந்து ஸ்டாக்கு அந்த மல்லாட்டை பயிர் நன்னி பயிரெலாம் அரைப்பாங்க. அந்த ஸ்டாக் வந்து வச்சுருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சுட சுட புது பயிர் உரித்து அது எண்ணெய் ஆடி புண்ணாக்கு வந்துக்குது. அந்த புண்ணாக்கில் வந்து கீரை வந்து உருவி வந்து புண்ணாக்கு போட்டு கிண்டனா கூட சூப்பராக இருக்கும். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்புல புண்ணாக்கு போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம். சரிம்மா. இதில் எண்ணெய் ஆனால் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் நம்ம வந்து கடையில் வாங்குற புண்ணாக்கு வந்து நல்லா வெள்ளூர் கலரில் இருக்கும், எண்ணெயே தெரியாது. இது வந்து நம்மளாக இருக்கிறதுனால சூப்பராக எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. செம்ம வாசனையாக இருக்குது. காட்டுங்க பாருங்க. அப்பா அந்த செக்கில் எண்ணெய் ஆட்டுறோம் என்ன பண்ணாங்க, புண்ணாக்கு எடுத்து போடுறாங்களா அப்பயே வந்து வாயில் 2-3 போட்டுனே தான் அவங்க வாய் சாட்டினே தான் வந்து ஆடினாங்களே. சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாரெல்லாம் என்னை போல் மல்லாட்டை பொறுக்கு போய் அதை நல்லா வந்து காய வச்சு எண்ணெய் ஆடிந்துங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் ஆடிந்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு பாய்.